والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவரின் சலாத்தும் சலாமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சரிகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், பெரிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ ரஜப் மாதத்துடைய இரண்டாவது ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவருடைய மாதத்தின் பொருட்டினால், அந்த மாதத்தில் போற்றப்படக்கூடிய அவருடைய நேசர்களின் பொருட்டினால் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்திருவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான ஷர்றுகள், தீவிரங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்திருவானாக. நாம் செய்கிற எல்லா நல்ல அமல்களையும் அவருடைய பொருத்தத்தோடு பரிபூர்ணமான வகையில் கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் ரஜப் பிறை 13. இந்த ரஜப் பிறை 13 அதுவும் இந்த நாளில் நாம் சில விஷயங்களை பேச வேண்டும். குறிப்பாக அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்க்கப்பட்டு பக்குவப்படுத்தப்பட்டு இந்த உலகத்தின் அறிவின் தலைவாயாக திகழக்கூடிய சீதா அலியுல் முர்தலா ரலியல்லாஹு தஆலா அவருடைய பிறந்த தினம் ரஜபுடைய பிறை 13 கஅபாவில் வைத்து சீதா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிறக்கிறார். அந்த பிறப்பிற்கு பிறகு இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டால் எல்லா விஷயங்களும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கிடைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் இருந்த அந்த செய்திகளை நாம் இன்றைய ஜும்ஆவில் வேறு ஒரு கோணத்தில் நாம் பார்க்க போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு எல்லா விதமான விஷயங்களிலும் முன்னோடியாக எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் என்பதில் யாருக்கும் எந்த விதமான ஐயமும் சந்தேகமும் கிடையாது. அதிலும் குறிப்பாக சில பேர் இப்படி கேட்கலாம், ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்கு இல்லையா? எல்லா விஷயங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னோடி. அதிலும் குறிப்பாக இந்த கால சூழ்நிலைகளில் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னோடியாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. அது நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், நாம் எப்படி நடக்கிறோம், நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னோடி. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வளர்ப்பு எப்படி இருந்தது என்று நாம் யோசித்தால், நாம் இன்றைய நாட்களில் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது நமக்கு புரியும். அதே சீனா அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய வளர்ப்பை நாம் எடுத்து பார்த்தால், இன்றைய இளைஞர்களை நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்பது நமக்கு புரியும். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்திருக்கிறாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனால் மற்ற விஷயங்கள்
என்று ஒரு கேள்வி வந்தால் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த விஷயங்களை நாம் சற்று எடுத்து பார்த்தால், மார்க்கம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இந்த உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய சூழ்நிலைகளில் நான் 2 விஷயத்தை எடுத்து பேசணும்னு விரும்புகிறேன். ஒன்று, நம்முடைய இளைஞர்களுடைய நிலை. அதே போன்று சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, டெல்லியில் ஒரு 2 வாரத்திற்கு முன்னால் ஒரு விவாதம் ஒன்று நடக்கிறது. டஸ் காட் எக்ஸிஸ்ட்? கடவுள் இருக்கிறாரா? இதை விவாதிப்பவர்கள் யார் என்று நீங்க பார்த்தா, கடவுள் இறைவன் என்பவன் இருக்கிறான் என்று விவாதிப்பவர் ஒரு ஆலிம். சரி, இறைவன் இல்லை அப்படின்னு விவாதிக்கிறவர் யாரா இருப்பார்னு நினைக்கிறீங்க? அதுவும் ஒரு முஸ்லிம், சையது அக்தர். இங்க விவாதிக்கிறது அல்லாஹ் பத்தி, அல்லாஹ் இருக்கிறானா இல்லையாங்கிறத பத்தி. ஆனால் இறைவன் இல்லை என்று விவாதிப்பவரை யாரா இருக்கிறாரு? சையது அக்தர். இப்படி ஒரு நிலைமை இருக்குது நம்முடைய சமூகத்தில். பேரளவில் முஸ்லிம் பேர் இருக்குது, ஆனா எதுவுமே உண்டு. அதே போன்று இப்போ சமூகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, 4 சிறுவர்கள், வாலிபர்கள் என்று கூட சொல்ல முடியாது, எல்லாரும் 18 வயசுக்கு கீழே, 4 வாலிபர்கள் 4 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வாலிபரை தாக்குகிறார்கள். கத்தியை எடுத்து விட்டார். அது சோசியல் மீடியாவில் வைரலாக வந்தது. அதை முடிச்சது இவங்க என்ன சொல்றாங்க, எதனால இப்படி பண்ணீங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அவங்க போதையில் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதுதான் கெத்து. எது? அடுத்தவனை நோகடிச்சு, அடுத்தவனை சாகடிச்சு சந்தோஷப்படுறது. இதுவெல்லாம் நம்மளோட எப்படி வந்துச்சு? இதெல்லாம் சரியான விஷயம், இதெல்லாம் பெருமைக்குரிய விஷயம் என்பது நம்ம இடத்துல எப்படி வந்தது? வந்தது என்பதை விட இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. அவங்க செஞ்சதுக்கான அடிப்படை காரணம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா போதையா இருக்கு. இவங்க இப்படி செஞ்சுட்டாங்க. இதே நிலைமையில் இதே தவறை செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர்கள் எல்லாம் இப்படி இறங்கி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சமூகத்துடைய நிலை என்ன ஆகுது? ஆக இவர்களை பொறுத்தவரையில், இந்த சிறுவர்களை பொறுத்தவரையில் சரி, முக்தார் அதாவது சையது அக்தார் என்று சொல்லக்கூடிய நபரை பற்றியும் சரி, சரி அந்த சையது அக்தாரை பற்றி ஒரு சின்ன செய்தி என்ன அப்படின்னா, அவருடைய பரம்பரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி அரபு தஃசீர்கள்லாம் இருக்கு இல்லையா, தஃசீர்களுக்கு ஓரக்குறிப்பு எழுதுவாங்க. குர்ஆனுடைய விளக்க உரைகளுக்கு ஓரக்குறிப்பு எழுதுவாங்க. இதுல என்ன ஒரு குறிப்பு இருக்குது அப்படின்னு. அப்படி எழுதியவர் தான் இவருடைய 3வது வழிபாட்டு. அதுக்கு மேல ஒரு படி மேல போனீங்கன்னா அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கும் அரபிக் கலாசாலைகளில் மிர்காத்துல் மத்திக் என்று சொல்வார். அதாவது வாதாடுறதுக்கான ஒரு கலை இருக்குது, பேச்சுக்கான ஒரு கலை. அந்த கலைக்கான அரபு நூலை தொகுத்து கொடுத்தவர் இவருடைய 4வது வழிபாட்டினார். இப்படி இவருடைய சொந்தங்கள் எல்லாம் இப்படி இருக்குது, மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்டிருக்குது. ஆனால் இவரை பார்த்தால் இறைவனே இல்லை என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறார். இது எதனால? ஃபர்ஸ்ட் தப்புக்கான காரணம் இங்க முதல்ல அவங்களுக்கு கல்வி அறிவு அப்படிங்கிறது அந்த பசங்களுக்கு கிடையாது. எல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க போதையில். கல்வி அறிவு என்பது இங்கு இல்லாமல் போனது. இன்னொரு இடத்துல சையது அக்தார் அவர்கள் இடத்துல கல்வி அறிவு இருந்தது, ஆனால் மார்க்கத்துடைய அறிவு இல்லாமல் போச்சு. இன்றைக்கும் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளிடத்தில்
நாம் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுவது எந்த அளவு இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நாம நம்ம குழந்தைகள்கிட்ட அல்லாஹ் ரசூலை பற்றி எப்படி பேசுறோம், எந்த அளவுக்கு பேசுறோம், இதை யோசிச்சு பார்ப்போம். இந்த விஷயங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற விஷயங்கள், தவறான விஷயங்கள், இளைஞர்கள் நம்முடைய குழந்தைகள் தவறான பாதையில் போகுவது, இது சம்பந்தமாக நாம் சற்று யோசித்து பார்த்தால் இதற்கான முழு பொறுப்பும் பெற்றோர்களை சார்கிறது. அந்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு உண்டு. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது வரையும் சொல்றாங்க. சீனா லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க யாருங்க? நபி கிடையாது. படி சில பேருடைய கருத்தின் அடிப்படையில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்துல் லுக்மான் என்ற சூறாவை இறக்கியிருக்கிறான். அது மட்டுமில்லை, அவர்கள் அவர்களுடைய மகனுக்கு செய்த உபதேசங்கள் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே வசனமா இருக்கிறாங்க. காரணம் என்ன? அந்த குழந்தை, அவருடைய மகனை அவர்கள் பக்குவப்படுத்திய விதம் ரப்புக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த அளவுக்கு? அவருடைய மகனிடத்தில் அவர்கள் பேசிய வார்த்தைகள் அல்லாஹ் பிடிச்சிருந்தது. எந்த அளவுக்கு? யா புனைய, அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே அல்லாஹ் தஆலா சொன்னார். யா புனைய, என் செல்ல மகனே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளிடத்தில் பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. நமக்கு நேரம் இல்லைங்கிறது ரெண்டாவது, அது கேட்கறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. ஏன் ஃபோனு பேச வந்துட்டோன்னா அவன் ஃபோன் எடுத்துட்டு போயிடுவான். அதை பழக்கணுது நம்ம தான். பேசுறதுக்கு நேரம் இல்லை. இதையும் தாண்டி பேசினாங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம்னா, ஒரு மகன்கிட்ட ஒரு தந்தை பேசினா எப்படி பேசுறாரு? ஒன்று திட்டுற வார்த்தைகளாக இருக்குது. இன்னும் பெரும்பாலும் இருக்கிற இடத்துங்கள்ல அவனை பார்த்தியா அவன் அப்படி இருக்கிறான், இவனை பார்த்தியா இவன் இப்படி இருக்கிறான், நீ ஏண்டா இப்படி இருக்கிற. அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பேசும்போது எதை வச்சு ஒப்பிட்டு பேசுறாங்களோ அதாவது அந்த குழந்தையுடைய மனசுல ஒரு வெறுப்பாக, அவன் அங்கே தொழுகைக்கு போறான், சரி நல்ல விஷயம், அது ரெண்டாவது. இதை சொல்லி நம்முடைய குழந்தையை மட்டம் தட்டி நம்ம பேசும்போது எதை வச்சு நம்ம மட்டம் தட்டி பேசுறோமோ அது வெறுப்பாகவே மாறும். அவங்க பேசின வார்த்தை, லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேசிய வார்த்தை ரப்புக்கு பிடிச்சிருந்தது. யா புனைய, என்னுடைய செல்ல மகனே என்று ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அக்ரிமு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகளை நீங்க சங்கைப்படுத்துங்க. நம்முடைய மக்கள் நம்ம சங்கைப்படுத்தணும். அவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை என்கரேஜ் பண்றது நம்ம தான் இருக்கணும். இருக்கிற சூழ்நிலைகள்ல மட்டம் தட்ட அவனை பாரு இவனை பாரு அப்படின்னு பேசுற பெற்றோர்கள் தான் ஜாஸ்தி. இப்படி வெறுப்புக்கு ஆளானவர்கள் குடும்பத்தை விட்டு ஒதுங்கி பெற்றோர்கள் சொல்றத ஒரு திட்டு அப்படின்னு வந்துருச்சுனாலே இவர் எப்பயும் திட்டிட்டு தான் பாருப்பாரு அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலைகள் நம்ம இடத்துல மாறணும். நம்ம பேச வேண்டிய விதம், நம்முடைய குழந்தைகளிடத்தில் அன்பாக பேச வேண்டும். நம்முடைய குழந்தைகளிடத்தில் நேரம் கொடுக்கணும். நம்ம பேசுறது நம்ம நேரம் கொடுப்பதில்லை. நமக்கு நேரம் கொடுத்து அவங்கள்ட்ட பேசுறது கிடையாது. ஒரு குழந்தை எதிர்பார்க்கறது, ஒரு சின்ன குழந்தை இல்லை சின்ன பசங்க எதிர்பார்க்கறது என்னவா இருக்கும்? பெற்றோர்களிடமிருந்து அன்பை எதிர்பார்க்குது. அந்த அன்பை நீங்க கொடுக்கறது இல்லை. நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல, பல இடங்களில் அந்த அன்பு கிடைக்காததனால் வேறொரு இடத்துல அன்பை தேடி போற மாதிரி இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளை நீங்க எடுத்துக்கலாம், பெண் குழந்தைகளாக இருக்கும். பெற்றோர்களுடைய அரவணைப்பு அன்பு கிடைக்காததனால் வேறொருவருடைய அன்பை தேடி அரவணைப்பை தேடி போகிற சூழ்நிலை இருக்குது. ஆக நாம் இந்த சமூகத்தில் சில பிரச்சனைகளை சொல்றோம் இல்லையா, அதை தீர்க்கிறதுக்கு முதல் வழி என்னன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு அன்பா இருக்கணும், நேரம் கொடுக்கணும். நம்ம அந்த நேரத்தை கொடுக்காம விட்டதுனால அந்த நேரத்தை வேற விதத்தில் செலவு பண்றாங்க. அது மட்டுமில்லை, அதோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா அவர்கள் சொன்ன விஷயங்களை தொடர்ச்சியா சொல்லிட்டு வரான். ஒன்று,
அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், யா புனைய அப்படின்னு ஆரம்பிச்ச லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், லா துஷ்ரிகு பில்லாஹ், நீ இறைவனுக்கு இணை கற்பிக்காதே. சரி, இந்த டாபிக்கை நம்ம எடுத்தோம்னா நீட்டமா போகணும். நான் இந்த இடத்துல சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். அவர்கள் முதலில் அவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய விஷயம், நீ அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒழுங்காது. இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுறோமா? முதல்ல பேச வேண்டிய விஷயமே, நம்முடைய குழந்தைகளுடைய உள்ளத்தில் வர வேண்டிய விஷயமே இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னா, தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ், அதுதான் அவருடைய உள்ளத்தில் இருக்குது. யதார்த்தத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேரக்டர் என்ன, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யார், அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, இப்படி குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள், சிறந்த மனிதர்களுடைய குணாதிசயங்களை, அவர்களுடைய செயல்பாடுகளை நாம் சொல்லிக் கொடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எதில் உட்கார வச்சிடறோம்? டிவியில் உட்கார வைக்கிறோம். சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை தவறு விடுவது முதல்ல இங்கிருந்தான். அதற்கடுத்து சொல்லுகிறார்கள், நீ எங்க இருந்தாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற சிந்தனை நம்முடைய குழந்தை என்று சொல்லணும். அதற்கடுத்து சொல்லுகிறார்கள், வஅகிமிஸ் ஸலா, நீ தொழுகையை விட்டாது, தொழுகையை நிறைவேற்று. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு தெரியும். 7 வயசு வரும்போது நம்முடைய குழந்தைகளுக்கு தொழுகை ஏறும். 10 வயசு வரும் பொழுது அதை நீங்கள் அதட்டியாவது, அடிஷனை போட்டு அடிக்கிறது கிடையாது, தட்டி கொடுத்து நீங்கள் தொழுகை வைங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் என்ன அப்படின்னா, தொழுகை போடா அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில கூட தகுந்த கிடையாது. ஏன்னா இவரை தொழுக மாட்டாரு, அப்ப எப்படி புள்ள தொழுகும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, நீங்க ஃபர்த பள்ளியில தொழுகுங்க, சுன்னத்தை வீட்டில் போய் தொழுகுங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற குழந்தைகள் நீங்க தொழுகிறத பார்த்தா அதுவும் தொழுகு நினைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்றேன், வரும்போது பண்டிகை கூட்டிட்டு வாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இல்லையா, நீங்க வீட்டில் போய் தொழுகும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்தார்கள், மனைவி மக்கள் அதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த தொழுகையின் மீது ஒரு ஈடுபாடு ஏற்படும். அந்த ஈடுபாடு தான் அவர்களை சீர்படுத்தும். நீங்க ஒழுங்கா நடந்தா அவங்க சீரா இருப்பாங்க. உங்களை பார்த்து தான் உங்களுடைய குழந்தைகள் வளர்கிறது. உங்களுடைய அதாவது அந்த ஒரு விஷயமே இல்லாம போய் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த 4 பேர்கிட்ட நம்ம ஆரம்பத்தில் சொன்ன இல்லையா, 4 சிறுவர்கள் இந்த தவறில் ஈடுபட்டாங்க அப்படின்னு. அவர்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது, எங்கள் ஏரியாவில் யாரும் எங்களை மதிக்க மாட்டாங்க, படத்தில் பார்த்தீங்கன்னா கெத்து அப்படின்னு, எதுங்க கொலை செய்யுது, கேங்ஸ்டர், அடுத்தவர்களை துன்புறுத்தி தான் தான் பெரிய ஆளுக்கு காட்டுறது தான் சினிமாவில் என்ன காட்டியிருக்கிறாங்க, இதுதான் சிறப்புங்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இது அவருடைய உள்ளத்தில் பதிகிறது. அதை கெத்த காட்டினாங்க. அது இல்லை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சிம்பிள் எப்படி வச்சிருக்க, கை எப்படி வச்சிருக்க, இதுவெல்லாம் எப்படி வந்து சேருகிறது? குழந்தைகளை பொறுத்தவரையும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பார்க்கிற விஷயங்களை அப்படியே நமக்கு பண்ண தோணும். நான் சின்ன ஒரு உதாரணமே சொல்றேன். ஒருத்தர் துபாயில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அங்கே போயிட்டு ஒரு ரீல்ஸ் போடுறாரு. அதை பார்க்குறவங்களுக்கு என்ன ஆகும், நம்மளும் போகணும். ஏன் உதாரணத்துக்கு வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயம், ஒரு சாரி எடுத்து கொடுக்குறாங்க, இதை எடுத்து ரீல்ஸாக போடுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த சாரி வாங்கியிருக்கிற இந்த கடையில் இருக்குது, இதை பார்த்துட்டு அதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்சிங் அப்படின்வாங்கல்ல. ஒரு விஷயத்தை சொல்லி அதை தூண்டுறது, ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம பழகிறது. இது இந்த உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து நடந்துட்டு இருக்குது. அல்லாஹ் தஆலா காபிலுக்கு மத்தியில் நடந்த அந்த விஷயத்துல, காபில் ஹாபிலை கொலை செய்கிறார் இல்லையா, கொலை செய்யும் பொழுது அந்த ஜனாசாவை எப்படி அடக்கணும் யாருக்கு தெரியல, காபிலுக்கு தெரியல. அப்போ அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா
ஒரு காகத்தை அனுப்புறாங்க. காக்கா வருது, இன்னொரு காக்கா செத்து போன காக்காவை குழி தோண்டி புதைக்குது. இதை பார்த்தாரு யாரு? காபில். ஓ, இப்படிதான் புதைக்கணும் போல தெரியுது, குழி தோண்டி புதைச்சார். சரி, புதைக்கிறது சொல்லிக் கொடுத்தது காக்கா. கொலை பண்றதுக்கு சொல்லிக் கொடுத்தது யாருங்க? கொலை பண்றதுக்கு யாரும் சொல்லிக் கொடுத்தா? எல்லா தப்பு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆளை பார்த்து ஒரு விஷயத்தை பார்த்து தான் நம்ம செய்யணும். சரி, கொலை பண்றது யாரும் சொல்லிக் கொடுத்தா? தஃப்சீர் ரூஹுல் பயானில் எழுதுகிறார்கள், கொலை பண்றது சொல்லிக் கொடுத்தது ஷைத்தான். என்ன எழுதுறாங்க? இவர் எப்படி கொல்லணும் யாருக்கு தெரியல, ஹாபிலை எப்படி கொல்லணும் காபிலுக்கு தெரியல. அப்படி முழிக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன பண்றான்? ஒரு கல்லு மேல ஒரு பாம்பை வைக்கிறான். அந்த பாம்பு மேல பெரிய ஒரு கல்லத்துக்கு போறான், பாம்புடைய தலையில. இப்ப இதை பார்க்கற அந்த பாம்பு செத்து போச்சு. இதை பார்க்கிற காபிலுக்கு அப்பதான் புரிய வருது, ஓ இப்படி பண்ணா செத்துருவாங்க அப்படின்னு. அதே போன்று தன்னுடைய சகோதரர் ஹாபிலை ஒரு பாறை மேல வச்சு, அவங்களுடைய தலையை பாறை மேல வச்சு, ஏன்னா ஹாபில் தான் நான் உன்னை எதிர்க்க மாட்டேன்ட்டாங்க, இப்படி ஒரு கேள்வி வரலாம், அது வரையும் பொறுமையா இருந்தாங்க அப்படின்ட்டு. ஹாபில் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, நீ வேணா என்னை கொண்டுக்கும், நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், உன்னை எதிர்க்க மாட்டேன்ட்டாங்க. தலையை வச்சாச்சு, கல்லு தூக்கி போட்டு யாரை கொண்டாச்சு? காபில் ஹாபிலை கொண்டாச்சு. இதுதான் முதலில் இந்த உலகத்தில் நடந்த பாவம், வெளிப்படையான பாவம். அந்த பாவத்துக்கும் காரணம் என்ன? ஒரு விஷயத்தை பார்த்து இன்னைக்கு விஷுவலா எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயத்தையும் அந்த பாவத்தை பார்த்து இவர் பழகிறார். இதே போன்றுதான் ஒவ்வொரு விஷயத்தையும் சினிமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, சினிமாவில் பெரிய ஆளாக இருந்தா, சினிமாவில் நல்லது செஞ்சுட்டா இங்கேயே நல்லது செய்வாங்க நம்பிட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க. சினிமா ஸ்டாரு சினிமாவில் காட்டுறதுலாம் நல்லவனா காட்டுவாங்க, அதே இவருடைய உண்மை வாழ்க்கையிலையும் நடக்குமா? அது யாரும் யோசிக்கிறது இல்லை. குறிப்பாக இளைஞர்கள் அது யோசிக்கிறதே கிடையாது. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு எதெல்லாம் காட்டப்படுதோ அதுவெல்லாம் வெறும் மாயை. நாம் அனுபவ ரீதியாக ஒரு விஷயத்தை செய்வோம் இல்லையா, அதுதான் நமக்கு பிரயோஜனம் தரக்கூடியது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், என்னடா சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல குறிப்பாக லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் சொன்னேன். வகீமிஸ் ஸலா, நீ தொழுகை நிலைநாட்டு அப்படின்னா, அது நம்ம எப்படிலாம் நம்ம அதை சொல்லலாம், ஒரு குழந்தையை எப்படின்னா என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்றது சின்ன உதாரணம். ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறான்னு வச்சுக்கோங்க, அந்த எக்ஸாம்ல நீ பாஸ் ஆகினா நான் இதை வாங்கி தருவேன். எத்தனை பெற்றோர்கள் சொல்றாங்க, நீ இதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் உனக்கு வாங்கி தரேன், ஏதாவது கார் வாங்கி தரேன், இல்லை ஐஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இதுல இங்க இருக்கிற எக்ஸாம்ல பாஸ் ஆனா. இதே விஷயத்த நம்முடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறிப்பா நீ நோம்பு வச்சா இதை வாங்கி தரேன், நான் தொழுதி நான் உனக்கு இது வாங்கி தரேன்னு சொல்ற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உலக விஷயங்களை ஆர்வப்படுத்துறதுக்கு எவ்வளவோ வழிகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்முடைய குழந்தைகளை நாம் ஆர்வப்படுத்துறதுக்கு என்ன வச்சிருக்கிறோம்? நாம் ஆழமாக யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி இது. அது மட்டும் இல்லை, அடுத்ததாக சொல்கிறார்கள், இந்த ஒரு நிகழ்வா உதாரணமா சொல்லிட்டு போனோம் அப்படின்னா பெருசா நீருவது. நான் சின்னதாக சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த வரிசைகளில் சொல்ற ஒரு விஷயம், லா துஸஹிர் ஹத்தக லின்னாஸ், நீ மக்களிடத்தில் பெருமையாக அதை மூஞ்ச தூக்கிட்டு போவாங்க தெரியுமா பெருமையில, அந்த மாதிரி நீ நடக்காத. ஒரு மனுஷன்ட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, நீ பேசும்போது எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, ஒவ்வொரு விஷயத்தையும் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போது பேசுகிற சத்தம் இருக்கு இல்லையா, சத்தம் குறைச்சி அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும். கத்துறது அப்படிங்கிறது, அந்த கத்துறதுக்கு உதாரணத்தை சேர்த்து சொன்னாங்க. நீ கத்துற அந்த சத்தம் இருக்கு இல்லையா, இன்ன அன்கரல் அஸ்வாதி ரசவுத்துல் ஹமீர், கத்துற பழக்கம் இருக்குது. அந்த கத்துற பழக்கங்கிறது யாருக்கு தான் இருக்கு? கழுதைக்கு தான் இருக்கு. கத்தி பேசுறதோ, ஒரு இடத்தில் கோபமாக பேசும் பொழுது அவர்களுடைய
மனம் புண்படும்படி பேசுவது, விகாரமாக பேசுவது என்பது இது கழுதையுடைய குணம். அந்த குணம் உன்ட்ட வரவேணாம் அப்படின்னு சொல்லி லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. இது போன்ற விஷயங்களை நாம் ஊக்குவிக்க வேண்டுமே தவிர இதற்கு புறம்பான விஷயங்கள், அதாவது சத்தம் போட்டு பேசினா கெத்து, ஒரு ஆளை திட்டிடா, இந்த கால சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க இல்லையா, கெட்ட வார்த்தை பேசினா கெத்து நடந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் எவ்வளவு மோசமானது, அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் விளங்காம கூட இத்தனை பேர் பேசுறாங்க. இது நம்முடைய பிள்ளைகளிடத்துல, குறிப்பா நம்முடைய பிள்ளைகள்கிட்ட வர்ற விஷயங்கள்லாம் எங்க பார்த்து வருதுன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவியை திட்டுவார், அங்கிருந்து ஆரம்பிக்குது விஷயம். என்ன பேசுறாரோ அந்த விஷயத்தை முதல்ல உருவாங்கிறது யாரு? குழந்தைகள் தான். அந்த குழந்தைகள் தான் மீண்டும் அந்த, அதாவது இது யாரும் உனக்கு சொல்லிக் கொடுத்தா, பெரும்பாலான குழந்தைகள்கிட்ட கேட்டா அம்மா வாத்தா என்ன திட்டினா இருந்தோம். அவங்களுக்கு மத்தியில் நடக்கிற விஷயங்கள், நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது அந்த விஷயங்களை உங்களுடைய குழந்தைகள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய குழந்தைகள் சரியாக வாழ்வதற்கும் சீராக இருப்பதற்கும் சரி, அது கெட்டு போவதற்கும் சரி, முதல் காரணம் நீங்கள் தான். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வரேன் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொன்னோம், அதாவது சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா பற்றி அவங்க சம்பந்தமாக பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஆனால் அதாவது இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுறது மாதிரி ஆயிடுச்சு. சரி, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு சின்ன உதாரணம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அலட்டிக்காத ஒரு தலைவர், அலட்டிக்காத ஒரு மேதை என்று கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எந்த அளவுக்கு? சரி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஒரு கேஸ் பண்ணுவது என்ன அப்படின்னா, ஒரு பையன் வர்றார். அந்த பையன் வந்து என்ன சொல்றாரு, இன்னும் பெண், இவங்க என்னுடைய தாயார், இவங்க எனக்கு உம்மா அப்படின்றார். அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த பெண் சொல்றாங்க, இந்த பையனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த பெண் சொல்லிட்டாங்க. பையன் என்ன சொல்றாரு, இவங்க அம்மா அப்படின்னு. அம்மா என்ன சொல்றாங்க, பையனே இல்லைன்னு. இப்போ யார் சொல்றது கேட்கறது? இதுல இன்னொரு சிக்கலும் உண்டு. என்ன அப்படின்னா, பையன் எப்படி பிறந்திருப்பான்? அம்மா இல்லை அப்படின்னு சொல்லும்போது பையன் நான் தான் உங்களுக்கு தான் பிறந்தேன் அப்படின்னா அது எப்படி இருக்குது? ஒரு விதத்தில் போனால் இது ஸினா, அதாவது இவங்க மேலே ஒரு இட்டுக்கட்டு வைக்கிற மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வரும் பொழுது சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் நான் என்ன தீர்ப்பு கொடுத்தேன்னா, அந்த பெண் சொல்றது நான் கேட்டேன். ஒரு குழந்தை தான் குழந்தையா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? தாய்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சது. சரி, இந்த பையன் தெரியாமல் சொல்றாரு அப்படின்னு அந்த பையன் நான் எச்சரித்தேன், இது தப்பு அப்படின்னு. மீண்டும் அந்த மகன் சொல்கிறார், இவர் தான் என்னுடைய தாய் அப்படின்னு. கடைசியில் என்ன தண்டனை வருது? இந்த பெண் மீது, அதாவது தவறான ஒரு விஷயத்தை சொன்னதுனால உனக்கு தண்டனை விதிக்கப்படுது, சவுக்கடி கொடுக்கப்படும், தீர்மானிக்கப்படும். அந்த இடத்துல சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வர்றாங்க. வந்து என்னன்னு விசாரிக்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கும் பொழுது பிரச்சனை என்னன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த பையனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, நீ சொல்றது உண்மையா? அதாவது இவங்க தான் உன்னுடைய தாய், நீ சொல்றது உண்மையான்னு கேட்டாங்க. ஆமாம். அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது இல்லை, நான் உன்னுடைய தாய் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. இதே நிலைமை இங்கேயும் தொடருது. அங்க இருக்கிற யாராலையும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வர முடியல. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த ஒரு செயல் என்ன செஞ்சாங்கன்னா, கொஞ்சம் காசை கொடுத்து, யார்கிட்ட? பையன்கிட்ட காசை கொடுத்து, இது அந்த பெண்ணுக்கு மஹராணி கொடுத்து, அந்த பெண்ணுக்கு நீ மஹரா கொடுத்து நிக்காஹ் முடிச்சுக்கலாம். அதாவது சொந்த பையனா இருந்தா, சொந்த ஒரு இரத்த பந்தத்துல நிக்காஹ் முடிக்கிறது கூடாது மார்க்கத்துடைய அடிப்படையில். இரத்த பந்தம் இல்லாம வேற யாரா இருந்தாலும் நிக்காஹ் முடிக்கலாம், இது மார்க்கத்துடைய சட்டம். இப்படி ஒரு நிலைமை வரும் பொழுது அந்த பெண்ணிடத்துல மஹரை கொடுத்து இவன் நிக்காஹ் முடிச்சுக்கணும். ஏன்னா உங்களுக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லையே, தாராளமாக நிக்காஹ் முடிக்கிறான் இல்லையா, நிக்காஹ் முடிச்சுக்கோங்க.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த பெண் அந்த நேரத்தில் உண்மையை சொல்கிறாங்க, இல்லை இவருடைய பையன் தான். அந்த பெண் சொல்கிற வார்த்தை, இது என் பையன் தான். ஆனால் எதுக்கு நான் இவர் பையன் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா, இவருடைய தந்தை என் கூட வாழும் பொழுது அவர் செய்த செயல்கள், அவருடைய துன்புறுத்திய அந்த விதங்கள் எல்லாம் அவர் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அவர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட இருக்கக்கூடாது, அவருடைய சிந்தனையை எனக்கு வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அப்போ அந்த நேரத்தில் அவர் மூலியமாக பிறந்த இந்த குழந்தை இருந்தது. இந்த குழந்தை நான் வெளியே கொடுத்துட்டேன் வளர்க்குறது. அது திரும்பி வரும்னு நான் எதிர்பார்க்கல. கடைசியில் பார்த்தா கண்டுபிடிச்சி இந்த குழந்தை வந்து நிற்கிது. அந்த குழந்தைய பார்க்கும்போது என்னுடைய கணவருடைய சிந்தனை வருது. அதனால் நான் அதை கூட சேர்த்துக்க விரும்பலை. அதனால தான் நான் இப்படி சொன்னேன். இதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, லௌலா அலியுன் லஹலக உமர். அலி மட்டும் இல்லை என்றால் உமர் நாசமாக இருப்பார், அழிந்து போயிருப்பார் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை நமக்கு கேட்கும். இது இப்படி ஒரு சூழ்நிலையை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். பல செய்திகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரியான ஞானங்களை, எந்த மாதிரியான விஷயங்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், என்னென்ன சூழ்நிலைகளில் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை நான் பார்க்க முடியும். ஆக நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டிய விதம், குறிப்பாக கல்வி என்பது மிக முக்கியமான விஷயம். இந்த உலகம் சார்ந்த கல்வி, அதோடு சேர்த்து மார்க்கம் சார்ந்த விஷயங்களையும் அல்லாஹ் ரசூல் சார்ந்த விஷயங்களையும் நாம் சேர்த்தவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை நம்முடைய வீட்டிலும் சரி, நம்முடைய சமூகத்திற்கு முன்னாலும் சரி, சிறந்த குழந்தையாக அது வளர்கிறது. சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்னென்ன தவறுகள் இருக்கிறதோ, இளைஞர்கள் மூலமாக, வாலிபர்களின் மூலமாக என்னென்ன தவறுகள் நடக்கிறதோ அதையெல்லாம் தடுப்பதற்கான ஒரு வழி வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள். குறிப்பாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் அவர்களுக்கு அன்பு காட்டுவது, அவர்களோடு நேரம் செலவிடுவது, அவர்களுடைய விஷயத்தில் பெரும்பான்மையான விஷயங்களில் நாம் அவர்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி, ஊக்குவிக்கிற மாதிரி, அவர்கள் என்ன கேட்டாலும் நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது அதற்கு நாம் ஆதரவு தருவது என்பது நாம் நம்முடைய குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய விஷயங்களில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அல்லாஹ் தஆலா நம்முடைய குழந்தைகளை இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நல்ல பெயரை எடுத்து இந்த உலகத்திற்கும் நம்முடைய சமூகத்திற்கும் நம்மை சார்ந்து வாழக்கூடியவர்களுக்கும் பிரயோஜனமான குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய சமுதாய மக்களை அல்லாஹ் தஆலா வாழ வைப்பானாக. எந்த நிலையிலும் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் சரி, எந்த ஒரு மனிதனுக்கும் தீங்கு தராத, யாருக்கும் எந்த விதமான நோவினைகளும் தராத, சொல்லாலும் சரி செயலாலும் சரி எந்த ஒரு நோவினைகளும் தராத நல்ல குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை இந்த சமூகத்தில் உருவாக்குவதற்கான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஈமான் சலாமத்தோடு வாழக்கூடிய தௌஃபீகையும், நாம் தன்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலின் அடிப்படையில் வாழ்வதற்கான தௌஃபீகையும் அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும், இறை தூதரின் பூங்காவனமான ரௌதா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீவாக்குவானாக. இந்த ஜும்மாவுடைய சபையில் நாம் எப்படி ஒன்று கூடியிருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்து சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டுவானாக என்று நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.